பிரேக் இல்லாம பிரேக்ஃபாஸ்ட் நீங்க நம்ம பண்ண போறோம். வேகமா பிரேக்ஃபாஸ்ட் நம்ம மாடி தோட்டத்துல ரெடியான 2 4 6 8 9 காய் இருக்கு. நறுக்குன்னு தலையில 2 கொட்டு கொட்டணும். இந்த பொம்பளை வேற பேசிக்கிட்டே இருக்கு. உங்கள் சமையலோட ருசியை கூட்ட அம்மா சமையலோட மசாலா வாங்கி சமைச்சு பாருங்கள். அதோட சுவையே தனியாக இருக்கும். நம்மளோட வெப்சைட் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். வெப்சைட்டில் நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம். நம்மக்கிட்ட மசாலா, வத்தல், வடகம், ஊறுகாய், முறுக்கு மாவு, அதிர்ச மாவு, சீடை மாவு, இந்த மாதிரி எல்லா வகையான மாவு வகைகளும் நம்மக்கிட்ட கிடைக்கும். வணக்கம், நானுங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட வந்து சின்ன வெங்காயம் எல்லாமே வந்து வடகம் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. கிட்டத்தட்ட அது ஒரு 20-23 நாள் அதுக்கு வேலை செஞ்சிட்ருக்கோம். சின்ன வெங்காயம் அப்படின்னாலே வேலை வந்து ரொம்ப அதிகம். அதனால் எல்லாம் பிடிச்சி வச்சுருக்கோம். அது மேலே போய் காய வச்சுட்டு வந்துடலாம். பிரேக்கே இல்லாமல் பிரேக்ஃபாஸ்ட் நீங்கள் நம்ம பண்ண போகிறோம். வேகமா பிரேக்ஃபாஸ்ட்டு இது அடை, அதாவது ஃப்ரெஷ்ஷாக மாவு அரைச்சி பண்ணுறோம். நம்மக்கிட்ட வந்து அடை மாவு ஆல்ரெடி வந்து ரெடிமேட் அடை மாவு கிடைக்குது. அவசரத்துக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக பண்ணணுன்னாலும் ஃப்ரெஷ்ஷாக பண்ணிக்கலாம். சூப்பர். ஸோ நீங்கள் வந்து காலையில் ஹெல்த்தியான ஆமாம், ஒரு தேங்காய் சட்னி, டிஃப்ரெண்ட்டான தேங்காய் சட்னி. உனக்கு பிடிக்காது சொல்லுவேன், ஆனாலும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறாங்க. ஆமாம், நல்லாயிருக்கும். இன்னைக்கு வந்து ஒரு வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஜவ்வரிசி வடை. சூப்பர். ஜவ்வரிசி வடை அடை போலாமா மேலே? முதல்ல அதை போலாம். காய வச்சுட்டு வரணும். தம்பி விளையாடிட்டு இருக்காரு. காலையில் இப்போ தான் எழுந்தாரு. ஆமாம் அவர் வந்து நாங்கள் காமிக்கணும். ஆமாம், ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா சென்சார் சீன் கட் பண்ணுற மாதிரி காலையில் ஃப்ரீயாக. வரலட்சுமி மாமா மூடிடுறா. அவங்கள வந்து ரெடி ஆகிட்டு ட்ரேல வச்சு இப்படி எடுத்து அடுக்கி வச்சிரும். நைட்டில் வந்து இப்படி தான் இதை பாதுகாப்பாக வந்து மூடி வச்சிடுறது. இங்கே பாருங்கள், நம்ம மாடி தோட்டத்தில் ரெடியான இது வந்து உங்களுக்கு வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன், எடுக்கவே இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா மாங்காய் இஞ்சி அப்புறம் கருமஞ்சள் ரெண்டுமே இதில் கலந்துருக்கு. சும்மா மேலே போனோம், எதுக்கோ மேலே போனோம்னா நம்ம திடீர்னு அந்த தொட்டி எடு மஞ்சள் வந்திருக்கா பாப்போம் அப்படின்னாங்க. அது வளர்ந்துடுச்சு. இன்னொரு மஞ்சளை காணுமேப்பா, எங்கே தூக்கி வச்சிட்டாங்கன்னு தெரியல. மஞ்சளுங்கம்மா? ஆமாம், இவ்வளோ பெருசாக இருக்கு. டக்குன்னு போயிட்டு அம்மா எடு, நாங்கள் ஒரு 4 தொட்டி எடுத்தா அவ்வளோ மஞ்சள் இருக்கு. வேற கட்டிக்கிச்சு எல்லாரும் இருமல். ஆமாம், ஏன்னா ஒரு இடத்துல போய் தண்ணி குடிச்சிட்டோம் ஒரு ஊரில். அதனால் அது செட்டே ஆகலை சுத்தமாக. இந்த மாதிரி டெய்லி வந்து இதை எடுத்து நம்ம வந்து இப்படி மூடி வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், முருங்கைக்காய் எத்தனை காய்ச்சிருக்குன்னு பாருங்கள். 2 4 6 8 9 காய் இருக்கு. குட்டி மரம் தான் அது, தொட்டியில் வச்சிருக்கிறோம். அப்புறம் இந்த பூ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வெயில் காயும் போது தான் நல்லா வந்து பூக்குது. எவ்வளோ மழை காலத்தில் பூக்கிறது இல்லை. ரோஸ் செடியும் கொஞ்சம் நல்லாவே வந்துட்டுருக்கு. கொஞ்சம் தொட்டியெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணணும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் கொடைக்கானல்லேருந்து எடுத்துன்னு வந்த செடி. இதை பாருங்க, இது ஆனால் வந்து கார்டனுக்கே நாங்கள் வந்து ரொம்ப வரதில்லை. இந்த வடகம் மேலெல்லாம் முடிஞ்சாதான் பாப்பா கார்டன் வந்து ஃப்ரீயாக இருக்கும். ஸோ இதுதாங்க நாங்கள் இப்போ காய வைக்கிறது. இது வந்து சின்ன வெங்காயம். ஆமாம், நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து போன வருஷமே சொல்லியிருந்தாங்க, அம்மா பிளாஸ்டிக்கில் காய வைக்காதீங்க, ஸோ வந்து சில்வரோ இல்லை வந்து அலுமினியம் நீங்கள் இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இந்த வருஷம் நமக்கு ஃபுல்லாகவே மாற்றிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 50 ட்ரே எடுத்து வச்சுருவோம் எல்லாத்தையும். ஆமாம், பிடிச்சாதான் நான் எடுத்து வைக்க முடியும். நான் ஒண்டியா எடுக்க முடியாது. ஒழுங்காக எடுத்து வைங்க, கரெக்டாக வைங்க. ஸோ நாங்கள் வந்து இங்கே வந்துட்டோமா, அவர் பார்க்குறாரு, கையை வேற நவுத்துறாரு, ஒழுங்காக எடுத்து வைங்க அப்படின்ட்டு. சூப்பர்வைசர் சார், மேனேஜர் சார், ஓனர் சார், என்னங்க சார் என்ன பண்ணணுங்க சார்? கரெக்டாக எடுத்து அடுக்கி வைங்க. சொல்லு. தம்பிக்குமே கோல்டு, எல்லாருக்குமே கோல்டு வந்துருச்சு, என்னன்னே தெரியல. ஹாய் சொல்லுங்கடி செல்லம். ஹாய் சொல்லுங்கடி, எல்லாருக்கும் ஹாய் சொல்லுங்க. யோகனுக்கு எல்லாரும் சுத்தி போட சொல்றாங்க, நீங்க பண்றதெல்லாம் பார்த்துட்டு. சரி, வணக்கம் மட்டும் சொல்லிடுங்க. வணக்கம் மட்டும் சொல்லிடுங்க. உங்க அக்கா, அண்ணா, சித்தப்பா, சித்தி, தாத்தா, பாட்டி நிறைய பேர் இந்த வீடியோ பாக்குறாங்க தெரியுமா? அவ்வளோ பேர். யோகனை ரொம்ப பிடிச்சிருக்கான். வணக்கம் சொல்லிடுங்க. நீங்க சொல்லுங்க, வணக்கம் சொல்லிடுங்க. எவ்வளவு பேர் உனக்கு கமெண்ட் பண்றாங்க. சொல்லிடுங்க. காலையில
இது வந்து ஷாம்பு. ஓகே சொல்லிட்டாரு. சூப்பர். எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிட்டாரு பாருங்க. சரி வேலையை தேர்த்து வச்சிருவோம். வந்து நல்லா கழுவியாச்சு. இதில் என்னெல்லாம் போட்டிருக்கேன்னு சொல்கிறேன். அரிசி எங்கே பாலே காணா போயிட்டேன். அரிசி ஒரு அழகு, பச்சைப்பயிறு ஒரு அழகு, கடலப்பருப்பு ஒரு அழகு, அரை அழகு வந்து துவரம் பருப்பு போட்டிருக்கேன். இப்போ நீங்கள் 2 பேர் இருக்கீங்க அப்படின்னா 1/4 டம்ளர் பாசிப்பருப்பு, 1/4 டம்ளர் அரிசி, 1/4 டம்ளர் கடலப்பருப்பு, ஒரு 4-5 ஸ்பூன் வந்து துவரம்பருப்பு போட்டிங்கன்னா போதும். மிளகா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 3 மிளகா போட்டால் போதும். 2 பேருக்குன்னும் போது 3 மிளகா, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அதுக்கப்புறம் பெருங்காயம் ஒரு சிட்டிகை அளவு போட்டால் போதும். வரலட்சுமி ரொம்ப அமைதியாக டீச்சர்லாம் வந்து ஏதாவது பண்ணாங்கன்னா அமைதின்னு கேட்பாங்க பயத்தோட. அந்த மாதிரி நின்றுட்டு நறுக்கு நறுக்குன்னு தலையில 2 கொட்டு கொட்டணும். இந்த பொம்பளை வேற பேசிக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா அகாராவோட என்ன இதுப்பா கிராண்ட் மிக்சர் அண்ட் கிரைண்டர்ல தான் பண்ணோம். ஆமாம், இது பார்த்திங்கன்னா நம்ம ஹோட்டல் வச்சுருக்கோம் இல்லை அப்படின்னாக்கா ஒரு கேட்ரிங் சின்னதாக பண்ணுறோம் அப்படின்னாக்கா இந்த மாதிரி மிக்சி வந்து பெருசு வாங்கிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இது 100% பார்த்திங்கன்னா காப்பர் மோட்டர் இது, அதனால் நல்லா வந்து லோடு தாங்கும். இப்போ வந்து கொஞ்சமாக நீங்கள் வந்து இட்லிக்கு தோசைக்கு அரைக்கணும் அப்படின்னா கூட இப்போ ஒரு 3 அழகு போடுறீங்க அப்படின்னா இதில் இட்லிக்கு தோசைக்கு ஆப்பத்துக்கு எல்லாத்துக்குமே அரைச்சிக்கலாம். 2 ஜார் கொடுத்துருக்காங்க. சின்னது ஒன்று, இந்த பெருசு ஒன்று கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் வந்து நான் வந்து சீரகம் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அப்புறம் பெருங்காயம் வந்து நல்லா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். ஒரு 10 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். ஒரு குட்டியாக ஒரு இஞ்சி துண்டு. ஸோ கைஸ், அதுக்கு முன்னாடி இதில் என்னென்ன இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி டியூட்டி ஜார்ஸ். இதில் பிளேட்ஸுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஃப்ளோ பிரேக்கர் ஜாரும் இருக்குது ஃபார் எஃபெக்டிவாக கிரைண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹெவி டியூட்டி கப்ளருன்றனால நமக்கு வந்து அந்த உள்ள சுற்றுறது இருக்குங்க, அது நல்லா ஹெவியாக இருக்கும். ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக சுற்றும். ஓவர்லோட் மோட்டார் ப்ரொடெக்டர். இப்போ நம்ம நார்மல் மிக்சிலலாம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஓவர்லோட் போட்டோன்னா ஆஃப் ஆகிடும். பட் இதில் வந்து அப்படி கிடையாது. உங்களுக்கு ஓவர்லோட் போட்டாலும் அது பாட்டு சுற்றிக்கிட்டே இருக்கும். இப்போ ஆன்டி ஸ்கிட் ரப்பர் ஃபிட்டு. இப்போ ரொம்ப வெயிட் போட்டு நம்ம அரைக்கும் போது என்ன அது வந்து ஆகாது இதில் ஏன்னா வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி ஸ்கிட் ரப்பர் ஃபிட் கொடுத்துருக்காங்க. டியூரபிள் லிட்டு நல்லா டைட்டாக இது பண்ணுற மாதிரி க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராடக்டோட லிங்க் நான் உங்களுக்கு கீழே கொடுக்குறேன். ஸோ இப்போ அரைச்சிட்டு நாங்கள் உங்களுக்கு காமிக்கிறோம். தேங்காய் வந்து ஒரு 4-5 தேங்காய் இப்போ வந்து இதில் கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கலாம். நான் வந்து இது ஒரு 3 அழகு தான், அதனால் இதில் போட்டுக்கலாம். உங்கள் வீட்டில் ஒரு 3 பேர் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இட்லி தோசை மாவே கூட இதில் அரைச்சிக்கலாம் இல்லைங்கம்மா? ஆமாம், இது வந்து பார்த்திங்கன்னா 3 லெவலில் நம்ம வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு இந்த மாதிரி எல்லாமே வச்சுக்கலாம். எல்லா மிக்சிலையும் அப்படி இருக்கும். இதில் தேர்டில் வச்சிங்கன்னா நல்லா டக்குன்னு அரைஞ்சிரும். இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்கள், ஒரே டைம் வந்து இது வந்து ஓரளவுக்கு கொருன்னு தான் நம்ம அரைச்சிக்கணும். அதனால் நான் கொருன்னு அரைச்சிருக்கேன். இதில் நைஸாகவும் நம்ம அரைச்சிக்கலாம். பாருங்கள், நான் இது ஒரே டைம் போட்டு அரைச்சிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 3 அழகு நான் போட்டேன். 3 அழகுமே ஒரே டைம் போட்டு அரைச்சிட்டேன். இப்போ நீங்கள் 2 பேர்த்துக்கு மாவு அரைச்சிக்கணும் அப்படின்னா இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நல்லா நம்ம என்ன பதத்துக்கு வேணுமோ அந்த பதத்துக்கு நம்ம எடுத்துக்கலாம். நைஸாக அரைக்கிறதுனாலும் அரைச்சிக்கலாம். நம்ம வந்து இது கொருன்னு தான் வேணும், அதனால் கொருன்னு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். இதில் வந்து பெரிய ஜாரு சின்ன ஜாரு 2மே இருக்குது. இதில் நான் சட்னி அரைச்சி காமிக்கிறேன். இந்த அகாராவோட ஹெவி டியூட்டி வந்து இதோட லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன். நீங்கள் வந்து அதோட லிங்க்கை கிளிக் பண்ணி இந்த மிக்சி வேணும் அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம். அம்மா உடச்சிக்கல எங்கம்மா வச்சுருக்க? கிச்சனில் வந்து எந்தெந்த பொருளை எங்கே வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு எப்பயுமே லிஸ்ட் போட்டு வச்சுக்கணும். இல்லை அப்படின்னா மைண்டில் வச்சுக்கணும். அதெல்லாம் மறந்து போயிடுது. நம்ம கிச்சன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேர் ஹேண்டில் பண்ணுறாங்க. அதை சொல்லு ஃபஸ்ட்டு. அதனால தான் அம்மா, வரலட்சுமி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வேலை செஞ்ச அக்கா வந்து பாத்திரம்லாம் எடுப்பாங்க. அதனால அவங்க எங்கே நினைக்கிறாங்களோ அங்கே எடுத்து போடுவாங்க. வரலட்சுமி எங்கே நினைக்கிறாங்க அங்கே பொருள் வச்சுருவாங்க. அம்மா வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருந்த வரைக்கும் கண்ணை மூடிக்கிட்டே வந்து இந்த இடத்துல இந்த பொருள் இருக்குன்னு எடுப்பேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அதுதான் மெயின்.
எங்கள் தாத்தா வந்து சொல்லி தருவார். என்ன சொல்லி தருவார் அப்படின்னு. எதுக்குடா நீங்கள் பண்ணுறது நான் பாருங்க பறந்து முட்டி போட்டெல்லாம் வீடியோ எடுக்கிறேன். எங்கள் தாத்தா வந்து என்ன சொல்லுவார், ஒரு பொருள் எடுக்கிற பொருளை எடுக்கிற இடத்துல வச்சுட்டா தேடுற வேலையே கிடையாது அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா அப்போ தான் அந்த காலத்துலலாம் கரண்ட் எது, வெறும் விளக்கு மட்டும்தான். அந்த விளக்கை எடுத்துகிட்டு போகாமலே போய் அந்த இடத்துல வந்து அந்த பொருளை எடுத்துன்னு வந்துடுவாங்க. அந்த மாதிரி. அதனால் நம்ம வந்து எப்பவுமே அந்த பழக்கத்தை வந்து பழகிக்கணும். அங்கே பாரு, வணக்கம், அங்கே சொல்லுங்க, அங்கே சொல்லுங்கடா, அங்கே சொல்லுங்க. அவாக் சொல்ல வேண்டாம், அவாக் சொல்ல வேண்டாம். இங்கே இருக்க அவாக்லாம் சொல்லுடி. இப்போ இதில் வந்து நம்ம பச்சை மிளகாய் வந்து ஒரு 8 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அப்படியே வந்து வெங்காயம், சின்ன வெங்காயம் ஒரு 50 கிராம் அளவுக்கு. நீங்கள் 2 பேருக்கு அரைக்கிறீங்க அப்படின்னா 2 பச்சை மிளகாய் சேர்த்தா போதும். வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் சேர்த்தா போதும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, பெருங்காயம் வந்து கொஞ்சமாக, உப்பு பார்த்திங்கன்னா ஒரு 3/4 ஸ்பூன் உப்பு. இதை வருங்க, இதில் உடச்சக்கல்லை நிறைய போடாது, கம்மியாக போடணும். தேங்காய் அதிகமாக போடணும், உடச்சக்கல்லை கம்மியாக போடணும். இப்போலாம் நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டப்பா வந்து நிறைய பார்ப்பீங்க நம்ம வீடியோஸில். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, இந்த டீ கடைக்கு வந்து அம்மா அடிக்ட் ஆகிட்டாங்க. ராம்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல இருக்குது. ஆனால் நாங்கள் கோயம்பேடு போகும்போதுலாம் ரோஹி தேட்டர் பக்கத்தில் வந்து அங்கே வந்து டீ கண்டிப்பாக குடிச்சிட்டு தான் போவோம். ஆமாம், ரொம்ப டயர்டாகிடுவோம்ல கோயம்பேடு போயிட்டு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் நிப்பாட்ட சொல்லுவாங்க அம்மா. அப்போ வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, ரஸ்க்கு ஒரு நாள் சாப்பிட்டோம். அந்த ரஸ்க்கு பிடிச்சி போச்சு. அப்புறம் என்ன பண்ணுறது, போகும்போதெல்லாம் ஒரு 4 பாக்ஸ் தூக்கிட்டு வந்து போட்டு வாங்கிட்டு வந்துடுறது. அப்போ வந்து காலையில் எழுந்துக்கும் போது அந்த ரஸ்கோட சாப்பிட்டா கொஞ்சம் அம்மா வந்து டயர்டு இல்லை அப்படின்னு. அதனால் நிறைய டப்பா இருக்குது நம்ம வீட்டில். இதை வச்சிடலாம் ராஜா. தோசை அடைக்கு இந்த தோசைக்கல் வேற க்ளீன் பண்ணணும். ஒரு நாள் வீடியோ போட்டுருவோம் அதையும் பாருங்கள். இதில் போட்டுக்கலாம். இப்போ சின்ன ஜாரில் சட்னி வந்து அரைச்சிடலாம். ஹோட்டலில் பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி இந்த மாதிரி தான் அரைச்சி தருவாங்க. அது சாப்பிடும்போது நம்ம அரைக்கிற தேங்காய் சட்னி மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நானே இன்றைக்கி அந்த மாதிரி தான் அரைச்சேன். தாளிச்சிக்கலாம். சின்ன ஜார்லேயே நாங்கள் அரைச்சோம். அப்படி இப்படின்றதுக்குள்ள உங்களுக்கு நமக்கு அரைஞ்சிடுது. ஆமாம், ஏன்னா நல்ல ஸ்பீடில் போடுறதுனால உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த ப்ராடக்ட்டு. நம்மக்கிட்ட வந்து வடகை இப்படி தான் இருக்குது. டப்பாவில் போட்டு வரும்போது தான் அந்த மாதிரி உடஞ்சி போகுது. இது வந்து காஞ்சிடுச்சான்னு நம்ம உடச்சி பார்த்தது. ஆனால் எப்படி உடையுது அப்படின்னே தெரியல. நிறைய பேர் வந்து உடஞ்சி வருது அப்படின்றீங்க. இந்த மாதிரி தான் நாங்கள் எடுக்கும் போது. இது பெரிய வெங்காயம் வடகம். பெரிய வெங்காயம் வடகம். ஆமாம். சின்ன வெங்காயம் அவைலபிள் இருக்கா? நீ ஓப்பன் பண்ணி விட்டலாம். இன்னும் 2-3 நாளில் அது ரெடி ஆகிடும். இப்போ இல்லைம்மா, இப்போ இன்னைக்கு இருக்காதுப்பா, இருக்காது. இன்னும் ஒரு 2-3 நாள் ஆகும். அவைலபிள் இருக்கும். இப்போ என்ன அதுக்கு பிளான் பண்ணி முதல்ல வந்து ஒரு பெரிய டப்பாவில் போட்டோம் வடகத்தை, உடையுதுனாங்க. அப்புறம் அதுக்கு என்ன பண்ணோம், அகைன் வந்து கவரில் போட்டோம். ஆடாமல் போட்டோன்னு சின்ன டப்பாவில் போட்டிருக்கோம். இப்போ அப்பயும் உடைதான். அப்போ இதுக்கப்புறம் என்ன பிளான் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக பபுள் ட்ராப் சுற்றி அனுப்பணும். அந்த வடகத்தை மட்டும் பபுள் ட்ராப் சுற்றி அனுப்பலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். அடுத்து நீங்கள் வடகம் போட்டிங்க அப்படின்னா அந்த மாதிரி உங்களுக்கு வரும். அந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து கெட்டு போகுமா, ஃப்ரிட்ஜில் வைக்கணுமா அதெல்லாம் கேட்குறாங்கம்மா. அது 2 வருஷம் அப்படியே வெளியே வச்சாலே நல்லா தான் இருக்கும், ஒன்றுமே ஆகாது. நடுப்புற ஒரு டைம் வந்து நீங்கள் வெயிலில் கொஞ்சம் காய வச்சுக்கலாம், ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம். ஓகே. இப்போ வந்து வெங்காயம் எல்லாம் முடிச்சுட்டு இருக்காங்க அம்மா. இது வந்து அடைக்குங்களாம்மா? ஆமாம்மா. கொஞ்சம் வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து, வெங்காயம், பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் நம்ம இதில் போட்டுடலாம். வெங்காயம், கொத்தமல்லி இதில் போட்டுடலாம். இப்போ கருவேப்பிலை கொஞ்சம் கட் பண்ணி போட்டுக்கலாம். அப்போ தான் கட் பண்ணவே இல்லை. அதுக்குள்ள பச்சை மிளகாய் போட வேணாமா? அதில் ஆமாம், காஞ்ச மிளகாய் போட்டுட்டோம்ல. இப்போ கருவேப்பிலை ஆமாம் போட்டு கலக்கிட்டு ஊற்றணும்னா சும்மா ரெடி ஆகிடுவாப்புல. இங்கே என்ன கடாய் தனியாக சட்னி தாளிக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு ஒரு 1/2 ஸ்பூன், உளுந்து கொஞ்சோண்டு, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, ஒரு காஞ்ச மிளகாய். ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு இல்லைங்கம்மா. நம்ம அடுத்து இதோ இப்போ அடை ஊற்ற போகிறோம். அடைக்கு உப்பு சரி, டேஸ்ட் பார்த்துக்கலாம்.
நெய்யில் கேட்குறீங்க? போடலை, அதான் வாசனை வரலையேன்னு பார்த்தேன். அரைக்கும் போதே அப்படி ஒரு வாசனை வரும். 1 ஸ்பூன் உப்பு, கொஞ்சம். ஏம்மா மா என்னாச்சு? யோகன் ஆ, அடை வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக ஒரு கரண்டி எடுத்து ஊற்றுங்க, அப்படியே தடவி கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கங்க. இது வந்து ஜவ்வரிசி வடைக்கு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன துண்டு இஞ்சி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 4 பச்சை மிளகாய். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த பாருங்க ஜவ்வரிசி. 4 கையா? இல்லைப்பா, ஒரு அழகு. இதை வந்து ஒரு அரை அரைச்சிடலாம். ரொம்ப அரைக்கக்கூடாது, சும்மா ஒரு சுத்து. பாருங்கள், இந்த ஜவ்வரிசியில் வந்து பச்சரிசி மாவு வந்து நான் 3/4 அழகு போடுறேன். இப்போ இதில் கடலை மாவு வந்து 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதுக்கு வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வெங்காயத்தை கட் பண்ணி அதில் போட்டுக்கலாம். ஜவ்வரிசி வடை சூப்பராக இருக்கும். ஜவ்வரிசி வடை இதில் வந்து உருளைக்கிழங்கு போட்டு தான் எல்லாரும் பண்ணுவாங்க. நான் இன்றைக்கி அதை டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறேன். உருளைக்கிழங்கு போட்டு தான் இதை பண்ணுவாங்க, நான் வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறேன். ஸோ இது வந்து அதான் நாங்கள் சொல்லியிருக்கோம். பார்த்தசாரதி கோயில்கிட்ட ஒரு கடை இருக்கும். ஆமாம், அங்கே வந்து இது ரொம்ப ஃபேமஸ்ஸு. நானும் அம்மாவும் அங்கே போனோம். அதுக்கு வந்து அந்த இது நம்ம ஒரு தடவை வீடியோலையும் போட்டிருக்குமே ராஜா, அந்த வடையை. ஆ, தயிர் கொடுப்பாங்க, லஸ்ஸி மாதிரி திக்காக தயிரை வந்து கடைஞ்சிட்டு அதில் வந்து சக்கரை போட்டு தருவாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பராக இருக்கும். அந்த பக்கம் போனேன்னா உங்களுக்கு அந்த கடை வீடியோ எடுத்து போடுறேன். நிறைய ஐட்டம்ஸ் டிஃப்ரெண்ட்டாக அந்த கடையில் இருக்கும். இப்போ வெங்காயத்தை வெட்டி இதில் போட்டுற வேண்டியதுதான். கொத்தமல்லி, கருவேப்பிலை, மிளகாவும் இஞ்சி இதுலேயே போட்டு அரைச்சிட்டேன். அதனால் வெறும் வெங்காயம் மட்டும் போட்டுக்கிறேன். வெங்காயமும் கொத்தமல்லியும் மட்டும் போட்டுக்கிறேன். போட்டு வடையை போட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சது. முடிச்சுட்டு நாங்கள் அவசரமாக எங்கே கிளம்புறோம்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நாங்கள் சொல்கிறோம். அம்மா வந்து அவசரமாக அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. சடனாக ஃபோன் பண்ணி சீக்கிரமாக வாங்க அப்படின்ட்டாங்க. அதனால் வேகமாக பண்ணிகிட்டு இருக்கோம். கொத்தமல்லி போட்டிங்களா? உப்பு போட்டிங்களா? போட்டிங்கன்னா ஏன்ட்டு கேட்குறீங்க? நான் இப்போ பார்த்துருவேன். அவசரமாக வேலை பார்த்துட்ருக்கோம், மறந்துடுறேன். போட்டிங்களா? உப்பு போட்டேன். ஓகே, இப்போ ஜவ்வரிசி வடை வந்து போட்டுக்கலாம். நான் முன்னாடி ஏதோ இந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சுருக்கேன். சூப்பராக நமக்கு அடையும், அதுக்கப்புறம் சட்னி. இது வந்து என்ன வடை? ஜவ்வரிசி வடை. பாருங்கள், இந்த ஜவ்வரிசி வடை உங்களுக்கு நல்லா மொறுமொறுனே இருக்கும். நம்ம உருளைக்கிழங்கு போடுறத விட இது செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். என்ன ஆயிடுச்சுன்னா டக்குன்னு ஒருத்தர் கால் பண்ணி கூப்பிட்டாங்க. மாதிரி கிளம்பிட்டோம். அது எங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காமிக்கிறோம். கிளம்பலாங்களா? இங்கே உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டு இருக்காங்க எல்லாரும். தம்பியை ரெடி ஆகிட்டு இருக்காரு. உங்களுக்கு நாங்கள் அங்கே போயிட்டு காமிக்கிறோம். ஓகே, ஓகே, பாய்.